குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இந்திய பேப்பர் வந்து 5வது பேப்பர் எங்களோட கிளாஸில். இந்த பேப்பரும் ஒரு மிக முக்கியமான கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு பேப்பர் அது. இதில் நான் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த கேள்வி முதலாவதாக தந்திருக்கிற கேள்வி ஏற்கனவே ஒரு பாஸ் பேப்பர், ஒரு போஸ்ட்டுக்காக எக்ஸாம் டிபார்ட்மெண்டால் நடத்தப்பட்ட ஒரு பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி மாதிரி கேள்வி. அந்த கேள்வியில் அதே மாதிரி இது கேள்வி, இதே மாதிரி கேள்வி அந்த டைமில் வந்தது. அப்போ அதில் இருந்து நாங்கள் அதே மெத்தட்டுக்கு தயாரிக்கப்பட்ட கேள்வி தான் இந்த முதலாவது கேள்வி நான் இதில் போட்டுக்கிறது. இது ஒரு கேள்வி என்னத்துக்காக போட்டுக்கின்னு சொன்னால், கூட்டல்கள் மிக இலகுவாக நீங்கள் ஒரு 7-8 தரவுகளை, இலக்க தரவுகளை இப்படி கூட்ட போகிறீங்க. இந்த கூட்டுற ஒரு டெக்னிக்குகள் எப்படி சிம்பிளாக மிக இலவாக குறைந்த நேரத்தில் இந்த தொகையை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த இதில் இருக்கிற பிழைகளை மிக இலகுவாக எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்றதை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான் இந்த கேள்வி தயாரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விற்பனை நிலையத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிற ஒருவர தை மாதம் தொடக்கம் வைகாசி மாதம் வரைக்குமான சம்பளங்களும் அவரது செலவுகள் மீதம், அதோட ஒரு சில தவறான பதிவுகள், இதுகளையெல்லாம் தந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது நான் இந்த விடையை நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த இந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக கேள்விகளை பார்க்குறதா தான் இருக்கும். என்ற விடையை நாங்கள் கிளாஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பேப்பர் வந்து கிடைக்காத, ஏனைய கிளாஸுக்கு வராத அங்கே இப்படியான கேள்விகள் எடுத்து படிக்கிறதுக்காக அந்த வீடியோ தயாரிக்கப்படுது. அந்த கிளாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பேப்பரில் பிடிஎஃப் கிடைக்கும். ஏனைய அதாவது வெளியில் அந்த கிளாஸுக்கு வராத வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பேப்பரில் இருக்கிற கேள்விகளை நோட் பண்ணி படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இதில் இந்த முதலாவது கேள்வி இப்படித்தான். இந்த கூட்டல்களை மிக இலகுவாக கூட்டி அந்த பிழையை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில தரவுகள் இங்கே தந்திருக்கிறாங்க. மாசி மாதம் தொடக்கம் ஒரு பெறுமதி மாத்திரம் தவறாக உள்ளது. கிடைக்கப்பட்ட பணம் நிதழில் ஒரு தொகை மாத்திரம் திருத்தப்பட வேண்டும். பங்குனி மாதம் மொத்த செலவு மீதியும் சரியாக உள்ளது. பொருட்கள் கொள்ளளவு நிரலில் ஒரு பெறுமதியும் மொத்தம் நிறையில் ஒரு பெறுமதியும் தவறாக உள்ளது. இந்த தரவுகளை வச்சு நாங்கள் அந்த பிழைகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதோட இதில் 4-5 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் விடையை கண்டுபிடிக்க வேணும். அடுத்த கேள்வியை பாருங்க. இது வந்து நாங்கள் ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு நாங்கள் படிப்பிச்ச கேள்வி இது. அதே கேள்வி தான் இது. இந்த கேள்வியை நாங்கள் ஏற்கனவே வீடியோவிலேயே நாங்கள் போட்டிருக்கிறோம். இது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேள்வி வராது என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு தமிழ் ஒத்த கருத்து, எதிர்கருத்துகள், மற்றது எழுத்துக்களை வச்சு சொற்கள் உருவாக்குறது, அந்த மாதிரி ஒரு அறிவை படிப்பிக்கிறதுக்காக, அறிவை உருவாக்குறதுக்காக எங்களால் தயாரிக்கப்பட்ட கேள்வி. ஆனா இந்த கேள்வி வந்து பேப்பருக்கு வந்தது, பாஸ் பேப்பருக்கு வந்தது. இது கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் மெருகூட்டி, அதாவது குறுக்கெழுத்து போட்டி மாதிரி, மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம், அந்த மாதிரி ஒரு கேள்வியா அவங்க மாற்றி அந்த எக்ஸாமுக்கு வந்திருந்தது.
எங்களோட பிள்ளைகளுக்கு மிக இலகுவாக இருந்தது. அந்த டைமில் ஒரு மாணவி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தா. இது கண்டியிலிருந்து கிளாஸில் ஜாயின் பண்ணின ஒரு மாணவி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணி அவ இப்போ வேலை செய்கிறான். இந்த எக்ஸாம் நடந்த அந்த அந்த இதில் ஈடுபட்டது. அதனால நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் வராது என்று இருக்காம வருமன்ற நிலையில நாங்கள் படிக்கணும். இது சிம்பிளாக இருந்தாலும் இந்த விடயம், இந்த கேள்வி மிக இலகுவான கேள்வி. நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மிக இலகுவான கேள்வி. ஆனா இதை வச்சே நாங்க அடுத்தடுத்த இதையும் விட பெரிய கேள்விகளை செய்யக்கூடிய அறிவு இந்த கேள்வியிலிருந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்தது இது வீதங்கள். இதுவும் இந்த ஏற்கனவே நாங்க படிப்பிச்சிருக்கோம் மற்ற பேச்சுக்கு, அதாவது இதுக்கு முதல் நடந்த எக்ஸாமுக்கு நடந்த பேச்சுக்கு. ஏன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் இந்த இந்த மெத்தட் கேள்விகள் கூடுதலாக இந்த பாஸ்ட் பேப்பர்களில் வந்து கொண்டே இருக்கு. இந்த அதாவது ஒரு பந்தியாக ஒரு கேள்வியை தந்து கீழே 5 4 5 அந்த மாதிரி ஒரு 4-5 கேள்விகளை அவங்க தாரது. அதை வச்சு நாங்கள் பார்க்கணும். இது கூடுதலாக ஓஎல் ஏஎல் அந்த அந்த கேட்டகரியில் அந்த 10ஆம் ஆண்டு கணக்கு புத்தகம், 9ஆம் ஆண்டு கணக்கு புத்தகம், அந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து படிக்கக்கூடிய ஒரு நேரடியாக படிக்கக்கூடிய விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியில சிம்பிளானது. ஏண்டா இதை இந்த வித்தியாசமான வேயில, அதாவது போக்குல இந்த கேள்விகள் இருக்காது. ஏண்டா இந்த மாணவர்கள பாடத்திட்டங்களுக்குள்ள உள்ளடங்கின மாதிரி இந்த கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு சிம்பிளான கேள்விதான். இந்த பெரிய இலக்கம் சிறிய இலக்கங்களை நாங்கள் இனங்காண்ற மாதிரி அதுக்குரிய விடைய தெரிவு செய்கிறது. இதுவும் இது ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. கூடுதலான புத்தகங்கள், வெளியில இருக்கிற புத்தகங்கள், வெளியில வார பேப்பர்கள், இந்த மீடியாக்கள்ல உலாவுற பேப்பர்கள், அதுகள் எல்லாம் இந்த கேள்விகள் வந்திருக்கும். இது மாதிரி படங்கள் வந்திருக்கும். இருந்தாலும் இதை சிம்பிளாக கண்டுபிடிக்கக்கூடியதான். ஆனா இந்த மாதிரி கேள்விகள் வாரது குறைவா இருக்கு. ஏன்னா இதை வச்சு ஒரு 2-3 கேள்விகள் அப்படிதான் கிட்டத்தட்ட 90% நான் காண்ற குறைவு எக்ஸாம் பேப்பர்களில். அதாவது கடந்த காலங்களில் நடந்த போட்டி பரீட்சைகளில் ஒரு பேப்பர் 2 பேப்பர் அப்படித்தான் இந்த மாதிரி மெதட்டுகள் வந்திருக்கே தவிர கூடுதலான இதுகள் இந்த வசன கணக்குகளும் எண் கணக்குகளும் இந்த மாதிரி இந்த நிலையில் இருக்கிற கணக்குகளும் அப்படிதான் நாங்கள் கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த ஆங்கில எழுத்துக்களை வைத்து விடைகளை கேள்வியை தயாரிக்கிறது. இது கூடுதலாக 90% பேப்பர்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுக்கு நீங்கள் ஏபிசிடி என்ற அந்த 26 எழுத்தையும் ஓடர்ஸுக்கு எழுதி கூடுதலாக நம்பர்ஸுகளை போட்டும் அதுகளில் இருந்து தான் இந்த இப்படியான கேள்விகளுக்கு விடையை காணணும். அதை வச்சுத்தான் அந்த ஏபிசிடி ஒழுங்கமைப்புல வார 1 2 3 4 26 வரைக்கும் ஆன இலக்கங்களை வச்சுத்தான் இந்த ஆங்கில எழுத்து கணக்குகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி இதுக்குரிய விடைகளை காணுங்க. இது கொஞ்சம் கேள்வி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் சிம்பிளாக இந்த விடைகளை கண்டுபிடிக்கக்கூடியது. ரைட். அடுத்தது ஒரு சிறிய ஒரு நேரத்துக்குள்ள இந்த வீடியோ போடணுன்றதுக்காக அந்த பேப்பரை நீங்க பார்க்கணும். இதே மாதிரி பல கேள்விகளை இதே மாதிரி கேள்விகளை தேடி தேடி படிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கொள்றேன். நாங்கள் இதில் இருக்கிற விடைகளை எங்களோட கிளாஸில் பார்த்துக்கொள்வோம். ஏன்னா விடைகளை பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு டைம் காணாது. நாங்கள் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.